எந்த ஒரு அமைப்புமே நிறுவனமே சுய பரிசோதனை பண்ணாமல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்களுக்கு தோல்விங்கிறது புதுசு இல்லை. நான் 4 எலெக்ஷன்ல நின்று ஒரு எலெக்ஷன்ல தான் ஜெயித்தேன். அதனால இந்த கட்சியில போய் சேர்ந்தா நம்ம ஜெயிக்க முடியாதுன்னெல்லாம் நாங்கள் நினைக்கல. ஏனென்றால் சித்தாந்தத்திற்காக இந்த நாடு நல்லா இருக்கணும்னு இருக்கிற கட்சி இதுதாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால் தோல்விகள் இருந்தால் வெற்றி ஆரம்பிக்குது. நாங்கள் இது வரைக்கும் இருந்த பர்சன்டேஜை விட இன்னைக்கு அதிகமாக தான் வந்துட்டு இருக்கோம். 2011 நான் மயிலாப்பூர்ல வாங்கின பர்சன்டேஜ் வெறும் 5% தான். ஆனால் 5 வருஷத்துல நான் அது 22.5% 23% மாற்றணும். அதனால எங்ககிட்ட உழைப்பதற்கு மனம் இருக்கிறது. கட்சியினுடைய தொண்டர்கள் தைரியமா இருக்காங்க. 2வது எல்லாத்தை விட முக்கியமா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சித்தாந்த ரீதியான அரசியல் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒரு திராவிட அரசியல் அல்லது ஒரு மாநில அளவிலான அரசியல் அப்படிங்கிறத தாண்டி தேசிய அரசியலை, தேச நலனை பேசுகின்ற அரசியலை பேசுகின்ற ஒரே கட்சியாக இந்த தமிழகத்தில் பிஜேபி தான் இருக்கு. அதனால எங்களுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நாங்கள் அதை நிச்சயமா முன்னெடுக்க தான் போறோம். அதனால அதே போல ஒரு தனி நபர்கள், ஒரு தனி குடும்பம் இதை பற்றி மட்டுமே போகக்கூடிய கட்சி இல்லது. இங்க எங்களுக்கு சித்தாந்தம் தான் எல்லாமே. அதனால அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கட்சிக்கு தான் தமிழகத்தில் எதிர்காலம் இருக்கிறது. அது என்ன பீரியட் அப்படின்னா அது காலம் முடிவு செய்யும். ஆனா அதற்கான உழைப்பை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும்.